தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு, ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே அவரோட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார், பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் செய்யப்படும் அப்படின்னு. அதை குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அரசு. இந்த மோதிரத்திற்கான டெண்டரை அறிவிச்சிருக்காங்க. இப்பொழுது அரசு அமைந்து ஒரு குறுகிய காலத்திலே இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறப்ப இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, இவர் ஆட்சிக்கு வருவாரா, ஆட்சிக்கு வரலங்கிறதுக்காக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டாரா அப்படின்னு நிறைய கேள்விகளை வச்சுருந்தோம். நிறைய பேர் அதை குறித்து பேசினாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகும் இப்படியான நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு, விஜய் நிறைவேற்ற முடியாது, அல்லது ஏற்கனவே கடந்த கால ஆட்சியாளர்கள் கடைசி காலங்களில் அல்லது 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கப்ப 2 ஆண்டுகள் மிச்சம் இருக்கப்ப அந்த நிறைய நிதிகள் தேவைப்படுகிற அந்த திட்டங்களை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ தமிழக அரசானது அதற்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. இது அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களை வைக்கப்பட்டாலும் கூட இன்னும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மோதிரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறப்ப, ஏற்கனவே தமிழக அரசு, ஏற்கனவே இருந்த திமுக அரசு எவ்வளவு கடன் சுமையை தமிழகத்தின் மீது விட்டிருக்கிறது, ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு கடன் இருக்கிறது, நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்கிறதுன்னு வெள்ளை அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சமயத்தில் இந்த மோதிரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா? அதை தாண்டி சுகாதாரத்துறையில் கூட மருத்துவமனைகளில், இன்னும் பிரசவ மருத்துவமனைகளில் கூட போதிய வசதிகள் இல்லை, அங்கே மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கப்ப இந்த தங்க மோதிரம் இப்பொழுது தேவையா, அல்லது செய்ய இருக்கிறார்களா? இந்த மோதிரம் கொடுப்பது என்பது ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குமா? தங்கம் விற்கிற விலையில் இன்னைக்கு வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கிறப்ப இந்த மோதிரம் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குமா, அல்லது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் தினமலர் இன்று விவாதிக்க இருக்கிறது. இலவச தங்க மோதிரம் தலைமுறை கடந்த உறவுக்கு தாய்மாமனின் அச்சாரமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் வாகை குணசேகரன், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். சார் ரவிசங்கர் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தங்கம் தருவது என்பது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு பார்த்தா கூட ஏற்கனவே குழந்தைகளுக்கும் தாலிக்கு தங்கம் அதெல்லாம் நிறைய இருந்தது தான். ஆனால் இப்போ விஜய் அறிவித்திருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தாலிக்கு தங்கம் அது இதெல்லாம் ஸ்கீம் இருந்தது, நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஆனால் எல்லா எலிஜிபிள் பீப்புளும் பண்ணிருக்காங்களா, பெனிஃபிட் அடைஞ்சாங்களா, அதுக்கு எதாவது டீட்டெயில் இருக்காட்டா தெரியாது. அதுவும் தெரியாது. இதையும் தாண்டி கலப்பு திருமணம் ஆரம்பத்தில் கலப்பு திருமணம் செய்தால் அவங்களுக்கும் இதெல்லாம் இருக்குன்னாங்க. இல்லை, அதில் டீட்டெயில்ஸ் அவ்வளோ இதுவாக எல்லாருக்கும் கிடைச்சதா தெரியாது. இன்றைக்கு விஜய் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது பொதுவாகவே இந்த அரசாங்க ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் இதை அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போகிறவங்க கொஞ்சம் பொருளாதார இதில் கொஞ்சம் பின்தங்கியவர்கள், சரி ஃப்ரீயாக ஒரு சர்வீஸ் இருக்குது அப்படின்னு அங்கே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கீமில் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறது, எந்தெந்த குழந்தைகள் அரசு ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பிறந்திருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதை ஸ்கீம் பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே சொல்லிடுறேன். அதாவது 15th செப்டம்பர் 2026 அண்ணாதுரை அவர்கள் பிறந்த நாள், அதிலிருந்து தான் இது ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் 22nd ஜூன் 2026 அதிலிருந்து, அது விஜய் பிறந்த நாளை நினைக்கிறேன், அதிலிருந்து பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு குழந்தை இல்லை,
2 குழந்தை ட்வின்ஸ் பிறந்தால் 2 பேருக்கும் உண்டு. இந்த ஒரு குழந்தையும் தாண்டி எவ்வளவு குழந்தை ஒரு இவங்களுக்கு பிறந்தாலும் எல்லா குழந்தைக்கும் 22 ஜனவரி 22 ஜூன் 2026க்கு பிறக்கும் குழந்தைகள் எல்லாருக்கும் உண்டுன்ட்டாங்க. ஓகே, வெரி குட். இதனால் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னி வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி ஃபெசிலிட்டி இருக்குது இல்லை, அதனால் வந்ததை விட இன்னும் அதிகமாக பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வருவாங்க. இது அப்போது என்ன பார்க்கணுன்னா, அதாவது ஆவரேஜாக இவங்க போட்டிருக்காங்க வருஷத்துக்கு 4,20,000 பேர் குழந்தைகள் பிறக்கிறாங்க. 4,20,000 குழந்தைகள் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க. அப்போது 4,20,000 1 கிராம் காயின் வாங்கணும், ஆர் ரெதர் 420 kilograms வாங்கணும். ஸோ அதுக்கு ஆவரேஜ் காஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு 1 கிராம் 13,500லேருந்து 14,000 14,500 அப்படின்னு வச்சிங்கன்னா, இவங்க எஸ்டிமேட் போட்டிருக்கிறது 725 கோடி இவங்களுக்கு வருஷத்துக்கு ஆகும் அப்படின்னு இவங்க போடுறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதில் பிறந்த குழந்தைகள், தாலுக்கா ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர், எல்லாத்துலேயும் எதில் பிறந்தாலும் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஆல்ரெடி தமிழ்நாட்டு நிதிச்சுமை எவ்ரி இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டு ரெவென்யூ டெஃபிசிட், அதாவது பட்ஜெட்டில் துண்டு விடாது. ரெவென்யூ எவ்வளோ இன்கம் வருது, எனக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், ஆல்வேஸ் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் 2021-22 அந்த ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு வருடமும் 30,000லேருந்து 2025-26 முடிய 2025-26 ஃபைனான்ஷியல் இயர் 69,700 கோடி துண்டு விடுகிறது. இவ்வளவும் இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 750 கோடி அப்படிங்கிறது இதுவும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ஒவ்வொரு வருடமும் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு இதை கொடுக்க வேண்டும். இது என்ன பண்ணுவீங்க, உங்கள் அப்போது ஹெல்த் இதுக்கும் பட்ஜெட் வச்சுருக்கீங்க, அந்த பட்ஜெட்டு கீழே தான் உங்களுக்கு இல்லை இப்போ 755.83 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதான் இந்த 420 இந்த ஒதுக்கீடு என்பது ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இல்லை, இது தனியாக கூடுதல் நிதியாகத்தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற நிதி இதனால் பாதிக்கப்படும், இல்லை திட்டங்கள் பாதிக்கப்படும்ங்கிற வாதம் இல்லை ஈடுபடாது இல்லையா? எங்கேருந்து இந்த 750 கோடி கூடுதல் நிதி எதுலேருந்து கொண்டு வர போகிறாங்க சொல்லுங்கள்? இல்லை, ஏற்கனவே நல்வாழ்வுத்துறை மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை இல்லை, நீங்கள் சொன்ன விஷயத்தான் வரேன், நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே நம்ம கடனில் இருக்கோம், இந்த கடன் கூடுதல் சுமையை, இந்த செலவு கூடுதல் சுமையை தரும், நீங்கள் அதை நான் ஏற்கிறேன். ஆனால் மருத்துவத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நான் மறுக்கிறேன். நான் மருத்துவருக்கு ஒதுக்கிற நிதின்னு வச்சுங்களேன். இப்போ லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் லெட்டஸ்டே ஒரு 10,000 கோடி இதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது அந்த 10,000 கோடிக்குள்ளே 750 இல்லை 10,000 கோடி ப்ளஸ் 750 கோடியா? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அடிஷனல் ப்ளஸ் 755.83 கோடி எக்ஸ்ட்ரா தான். அப்படி எக்ஸ்ட்ராங்க எங்கேருந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வர போகிறீங்க? அப்போ எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும்னால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் ஆல்வேஸ் துண்டு விடுகிறது. ஃபைனான்ஷியல் இயர் 2025-26க்கு 69,000 கோடி துண்டு விழுந்திருக்கு. அதாவது என்னுடைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ இன்கம்மை விட அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 750 கோடி, இது 750 கோடி இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை, எவ்ரி இயர் இவர் இருக்கிற ஆட்சி அடுத்த 5 வருஷமும் தொடரப்போகிறது. நீங்கள் எங்கேருந்து இந்த பணத்தை கொண்டு வர போகிறீங்க? அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்கள் இன்கமை இன்க்ரீஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். வாகை குணசேகரன் சார், ஏற்கனவே தமிழகம் இருக்கிற இந்த நிலைமையில் இப்படியான திட்டங்கள் தேவையா? ஏற்கனவே நாம் கடன் சுமையில் இருக்கிறோம், தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த தங்க மோதிரம் கொடுப்பதால் தமிழகத்திற்கு மேலும் கடன் சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரவிசங்கர் தான் சொல்கிறார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தங்க மோதிர திட்டம் என்பது எதற்காக கொண்டு வரப்படுகிறது? முக்கியமாக சுற்றி வளைச்சி பேசினா கூட நேரடியாக கேட்கிற கேள்வியாக நாம் புரிந்து கொள்ளப்படுவது என்னென்னா, இந்த தங்க மோதிரம் தருவதன் மூலமாக இது ஓட்டு வேட்டையா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த எல்லா பதிலுக்குள்ளும் கேள்விக்குள்ளும் ஒளிந்திருக்கிறதாக இருக்கிறது. அதுக்கு நேரடியான கேள்வியாக நான் வைக்கிறேன்.
வெற்றி தலைவர் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில இந்த 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 அறிவிப்பு வந்து வந்தது. அதாவது தாய்மாமன் தங்கத்தான சீர்வரிசை அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து ஒரு அரசு ஆஸ்பத்திரியில 4,5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் பேர் குழந்தைகள் வந்து பிரசவிக்கின்றன. அவங்களுக்கு வந்து கணக்கு பண்ணோம்னா வருஷத்துக்கு 650 கோடி ரூபாய் வருது. இந்த 650 கோடி ரூபாங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து கடந்த திமுக ஆட்சியில அவங்க திட்டங்களுக்கு ஒதுக்கும் போதே கமிஷனும் சேர்த்து ஒதுக்குவாங்க. 650 கோடி இல்லை சார், 755 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 4 கோடியே 41 லட்சம் தங்க மோதிரங்கள் வாங்குவதற்கான டெண்டரை கோரிக்கை விட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 5,725 ரூபா ஒரு கிராமுக்குங்கிற கணக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ 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 700 கிட்டத்தட்ட 800 கோடி கணக்கு பண்ணி ஒரு எதிர்காலத்துல ஒருவேளை தங்கம் ரைஸ் ஆனாலும் நம்ம அந்த ஸ்கீமை வந்து விட்டுறக்கூடாது, இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்குற ஃபண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூடுதலாவே பண்ணிருக்காங்க. ஏன்னா 4,5 இன்னைக்கு 13,000 ரூபாய் ரேட்டு கணக்கு பண்ணா 650 கோடி தான் வருது. அவங்க அதுதான் சார், ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட போய் நிற்கும் இது. இப்போ 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தங்க மோதிரம் தருவது எதற்காக அப்படின்னு நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தா கூட இது மக்கள் நலன் சார்ந்ததா இல்லை கட்சியின் நலன் சார்ந்ததாங்கிறதான் கேள்வி. ஏழ்மையில் இருப்பவரும் போறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தன் மகன் பிறந்த பின்னாடி தன் மகள் பிறந்த பின்னாடி ஒரு சின்ன தாயத்தாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் தாயத்து மாதிரி செஞ்சு போடுவாங்க. 1/2 கிராம் 1 கிராம் அதுல வந்துட்டு அதையும் செய்ய முடியாதவங்க மாந்த கயிறுன்னு ஒரு கயிறு கட்டுவாங்க, வெறும் கயிறை. சோ அதை வந்து எப்படின்னா தலைவர் வந்து மக்களோட மக்களா நின்று பண்றாரு, பாக்குறாரு. அந்த பாக்குறதன் பார்வையில 1 கிராம் வந்து தங்க மோதிரம் போடும்போது அந்த தாயின் மனது வந்து பூரிப்படையும், அவங்க வந்து ஒரு சந்தோஷம் அடைவாங்க. இப்ப அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போறவங்க கிடையாது, பிரைவேட்டுக்கு போறவங்களுக்கு எல்லாம் நம்ம போட போறது இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவிக்கிற ஏழை தாய்மார்களின் மனத்தை குளிர வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்றாரு. இதோட வரி வருவாயை பெருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கடந்த ஆட்சியில வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கு வந்து கமிஷனை சேர்த்து ஒதுக்குவாங்க. இங்க அப்படிலாம் கிடையாது. யார் கேட்டாலும் லஞ்சம் கேட்டா என்னை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உணவுத்துறையில இருந்து எல்லா துறையிலுமே வெளிப்படைத்தன்மை இருக்கு. இப்ப இந்த வரி வருவாயை பெருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து கனிம வளம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா செயல்பட்டாவே போதும். டாஸ்மாக், வணிக வரி, பத்திரப்பதிவு, முத்திரைத்தாள், பால்வளத்துறை இதெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாவே, கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இதெல்லாம் இல்லாம இருந்தாவே 650 கோடி 721 கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட் 13.18 லட்சம் வந்து கோடி கடன்ல இருந்தாலும் அதற்கு ஆண்டு வட்டியா வந்து 65,000 கோடி கட்டினாலும், ஆனா அதையும் கட்டிட்டு இந்த மக்கள் சேவையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள நிர்வாக ஸ்திரத்தன்மையுள்ள ஒரு ஆட்சி இங்க நடக்கிறதுனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்கிறது நான் பாக்குறேன். ஆனா இந்த திட்டம் வந்து அவசியமான ஒன்று. அது செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள். எங்களது வழிகாட்டிகள் ஒருத்தர் 67, 77 வந்து அந்த 2 தலைவர்களையும் நாங்க எடுத்துக்கிட்டதுனால அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். சார் ரவிசங்கர் சார் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாரு. செய்கூலியெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தீங்க, கட் பண்ணிங்கன்னா சேதாரம் இல்லாமல் நிதி ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான உணர்வுபூர்வமான ஒரு பாயிண்ட்டை வச்சுருக்காரு. அந்த தாய்மாமன்கிற பேர்லேயே நிறைய வார்த்தைகளை ரொம்ப அழகாக தாவேக்கா காயின் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம். அதுலேயே அந்த உணர்வும் இருக்குது. ஒரு குழந்தை கிராமத்திலிருந்து பிறக்குது, அந்த தாய்மார்கள் அந்த பெற்றோர்களுக்கால இந்த செலவுகளை செய்ய முடியாது. இருக்கிற உங்களுக்கு தெரியும் மருத்துவம் என்பது எவ்வளோ செலவு மிக்கது அப்படின்னு. அப்போ அந்த பிரச்சனையில் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்க முடியாத நிலையில் தமிழகம் இருக்கிறது. அப்படியான இடத்துல ஒரு கிராம் தங்கம் கொடுத்தா அது அந்த குடும்பத்தில் எத்தனை மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சிக்கு முன்னால் இந்த பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் பெரிய விஷயமா இருந்துருமா? இதை நம்ம அப்படியே தான் பார்க்கணுமா? வெறும் பொருளாதாரமாக மட்டும்தான் பார்க்க முடியுமா? அப்படியே பார்த்தாலும் கூட தங்கம் என்பது தமிழகத்தில், இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்க முடியுது. தமிழகத்தில் தமிழக அரசு மக்களிடம் கொடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி வைக்க தான் நம்ம பார்க்க முடியும். அது சரியான விவாதமாக தானே இருக்குது. அதாவது நான் என்னோட முதல் ரவுண்டில் சொன்னதும் மறுபடியும் அதை ஒருவேளை தவறாக புரிந்து கொண்டால் அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. விஜய் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். இவர் சார் சொன்னார், எந்த அளவுக்கு மக்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த கிராமம் அந்த இதெல்லாம் கையில் பணம் இல்லாட்டாலும் ஒரு மாந்த கயிறு மாதிரி கட்டுவாங்க, அப்படின்னு கட்டி சந்தோஷப்படுவானுங்க.
அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட வறுமையில் வாழும் மக்களுக்கு விஜய் அவர்கள் சிஎம் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறது நான் மனதார வரவேற்கிறேன். அது ஒரு பக்கம். ஸோ எந்த விதத்திலும் இந்த ஸ்கீமை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய கொஸ்டின் ஒரு பொருளாதார நிபுணராக அந்த ஃபைனான்ஷியல் இதை தான் நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்னால் 750 கோடி, இந்த 750 கோடி இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து இவர் 5 வருடம் ஆட்சியில் இருந்தால் 5 வருடமும் 750 கோடி. இந்த ஃபண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி துண்டு விழுகிறது. இந்த 2025-26க்கு முன்னாடியே சொல்லிட்டேன், 69,000 கோடி ரெவென்யூ அந்த டெஃபிசிட் வருது. அந்த டெஃபிசிட்டில் இதையும் தாண்டி 750, இதையும் தாண்டி மகளிர் எல்லாவற்றுக்கும் இந்த பஸ்ஸு ஃப்ரீ, இது ஃப்ரீ, இதையும் தாண்டி படித்து வேலை இல்லாத இவர்களுக்கு கிராஜுவேட்டாக இருந்தால் 4,000 ரூபாய் வருஷத்துக்கு, மாதத்துக்கு 4,000 ரூபாய். அப்புறம் டிப்ளமா படித்தால் 2,500. எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு அடிஷ்னலாக இது எல்லாமே வெல்ஃபேர் மெஷர். ஒரு அரசாங்கம் வெல்ஃபேர் மெஷர் பண்ணுவது தவறு இல்லை, எந்த விதத்தையும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் முதல் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது பார்த்துங்க. ஏற்கனவே வாங்கின கடன். உங்களோட கேள்வி நான் சுருக்கமாக புரிஞ்சுக்கிறேன். அடிப்படை தேவைகளை மக்களுக்கு சரியா செய்யணும், அதை முதல்ல செய்யுங்க அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. அதுல என்னோட ஒப்பீனியன் ஒன்று சொல்லுவேன். இப்ப தங்கம் என்பது ஒரு குடும்பத்திற்கு அடிப்படை தேவைகளை தாண்டியான விஷயமா இருக்கு. ஒருவேளை சாப்பிடாம இருந்தா கூட ஓகே, ஆனா சில இடங்களுக்கு போனா கடன் வாங்கி கூட நகைகளை போட்டுட்டு போறாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல இப்ப தங்கம் என்பது வாங்கக்கூடிய நிலைமையில இல்லை சாமானியர்களால. அப்படியான இடங்கள்ல இப்படி 1 கிராம் தங்கம் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்துல ஏற்படுத்தும். அப்ப நீங்க பொருளாதார நிபுணராக உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க எவ்வளவு ரொட்டேஷன் இருக்கோ அவ்வளவு பணம் பெருகும் அப்படின்னு. அப்ப மற்ற விஷயங்களை கொடுக்கறத விட தங்கமாக ஒரு பொருளாக கொடுக்குறாங்க, அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும், பிற்காலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறலாம், அவர்களுக்கு தேவைகளுக்கு பயன்படலாம். அப்படிங்கிறப்ப இது வெறும் செலவு அப்படி நீங்கள் பொருளாதாரத்தில் 2 பார்ப்பீங்க, டெஃபிசியேட் பார்ப்பீங்க, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்ப்பீங்க. அப்போ இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தானே பார்க்குறப்ப ஒட்டுமொத்தமாக அந்த பயனாளர்களுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்ல வெரி குட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது இந்த 1 கிராம் காயினை எத்தனை வருடத்திற்கு நான் வைத்து கொண்டிருக்க போகிறேன், இந்த பையன் ஃபியூச்சரில் படிக்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை என்றால் தவறாக போய்விடுமோ இந்த பணம் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், தங்கம் கொடுக்குறீங்க சந்தோஷமாக இருக்குது, அதை முன்னாடியே சொல்லிட்டேன், வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த குழந்தையுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்குறச்ச இன்றைக்கி 13,000 ரூபாய் 14,000 ரூபான்னு வச்சுங்க, நாளைக்கு அடுத்த வருஷம் 15-16 போகலாம், தெரியாது. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 4,41,647 காயினோ என்னமோ அவ்வளோத்தையும் தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளை கார்பரேஷன், சார் மெடிக்கல் சர்வீசஸ் எங்கே வந்தது, அதுதான் ஜூலை 1994 தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் இதில் இப்போ வச்சு எல்லாத்தையும் உங்கள் மெடிசின்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி, ஸ்டோர் பண்ணி, சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அவங்களுடைய சர்வீசஸை இவங்க இந்த தங்க காயின் வாங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அவங்க மூலம் 4,41,650 காயின், 1 கிராம் காயின் 1 இயர் கான்ட்ராக்ட். அது என்ன சார் 1 இயர் கான்ட்ராக்ட்? இன்றைக்கி 13,000, திரும்பி வேறு ஏதாவது வார் வந்தால் 15,000 18,000 இல்லை குறையலாம், தெரியாது. தங்கம் ப்ரைஸ் ஹைலி வாலடைல், அதுக்காக 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி நான் இப்போ சொன்ன முன்னாடி தங்க காயினை கொண்டு போய் அடமானம் வச்சுருவீங்க, இல்லை விற்றுட்டு போயிடுவீங்க. அதுக்கு பதில் இந்த 14,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டெபாசிட்டாக போட்டு குழந்தை பேரில், அந்த குழந்தை பெரியவனாகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாங்க. இதை நீங்கள் எந்த விதத்தையும் செலவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு தனியாக நான் மகளிர் உரிமை தொகை, அந்த தொகை, இது எல்லாமே கொடுக்குறேன். இந்த நான் கொடுக்குற தாய்மாமன் சீர் இந்த 14,000 ரூபாய் அது ஒரு ஃபிக்ஸட். இல்லை சார் பேசலாம் சார். வாகை குணசேகரன் சார் வாகை குணசேகரன் சார், நம்ம பேசலாம். அவர் பேசி முடிக்கட்டும். ஸோ அது அந்த மாதிரி கொடுத்துட்டான்னு வச்சுங்க, இது என்னுடைய சஜஷன். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இது இன்வெஸ்ட்மெண்ட்.
அந்த குழந்தையுடைய ஃபியூச்சருக்காக இதை இன்வெஸ்ட். ரவிசங்கர் சார், இன்னொரு ப்ராக்டிக்கலாக நம்ம பேச வேண்டியும் இருக்கு. கண்டிப்பாக ஒரு குழந்தை வீட்டுக்கு போகும்போது அது பேரில் அக்கௌண்ட்டில் பேப்பரில் டிமேட்டில் அப்படின்னு இருக்கிறத தாண்டி அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு மோதிரத்தோடு வீட்டுக்கு போகிறப்ப அதோட கொடுக்குற அந்த ஃபீலை சரி நம்ம பொருளாதாரமாகவே போயிட முடியும். இல்லை அதாவது நான் வந்து எந்த விதத்தையும் இந்த ஸ்கீமை குறையலான்னு சொல்லவில்லை. நீங்கள் சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. நாளைக்கே இந்த காயினை எடுத்து திருடு போய் விட்டது பண்ண போறீங்க? எதுவுமே இங்க நிரந்தரம் அதுக்காக அப்படிங்கிறதுக்காக எதுவும் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அதுக்காக நான் சொன்னது கட்டுறீங்க, ரோடு கட்டுறீங்க, பில்டிங் கட்டுறீங்க, எல்லாம் நிரந்தரமா? இல்ல அப்ப அதை பண்ணாம நிறுத்த முடியாது. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வாகை குணசேகரன் சார் ரொம்ப முக்கியமான விஷயங்களை அவர் நீங்க சொன்ன விஷயத்துல ஏத்துட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான அவர் பேச்சினுடைய ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த மருத்துவத்துறையில நீங்க தங்கம் கொடுக்குறீங்க, குழந்தை போது சந்தோஷப்படுது, நாம உணர முடியுது. அதை நம்ம இந்த கலாச்சாரத்தோடு இந்த மண்ணோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்குறோம், அதெல்லாம் உணர முடியுது, சரிதான். ஆனால் தங்கத்தை விட ரொம்ப முக்கியமானது அந்த மகப்பேறு காலம் என்பது. மருத்துவத்துறையில் இன்னைக்கு இருக்க மருத்துவ சேவைகள் மின்ற மாதிரி இருக்கா? தங்க மோதிரம் கொடுத்தீங்கன்னா மின்னிடும், ரீல்ஸ் போடலாம், உடனே எடுத்து போடலாம், அடுத்த கட்டங்களில் நிறைய பரபரப்பாக பேசலாம், அதெல்லாம் சரி, சந்தோஷம், பகிரட்டும், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த இன்னைக்கு மகப்பேறு மருத்துவமனைகளில் இருக்கிற வசதிகள் போதுமானதாக இருக்கிறதா? அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிட்டோமா? போதிய மருத்துவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கான வசதிகள் முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கிறதா? இதெல்லாம் சரி செஞ்சுட்டு நீங்கள் மோதிரம் கொடுத்தீங்கன்னா இரட்டிப்பாக மின்னும் இல்லையா? இதெல்லாம் சரி பண்ணாமல் வெறும் தங்க மோதிரத்தை மட்டும் கொடுப்பேன் அப்படிங்கிறது வெறும் வாக்கு அரசியலாகத்தானே பார்க்கப்படும். அதுதானே அவர் கேட்கிறார். கடந்த ஆட்சியில சுகாதாரத்துறை இருந்து நிறைய இடங்கள்ல ஆக்சிஜன் கட் ஆயிருக்கு. இந்த ஒரு கை இதெல்லாம் நிறைய மாசு அவர்கள் வந்து கவனக்குறைவாகவும் அலட்சிய போக்காகவும் ஐயா மாசு அவர்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதை வந்து கடந்த ஆட்சி வந்து தமிழக மக்களின் சாபக்கேடு. அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப ஆட்சிக்கு வந்து 60 நாள்ல ஓரளவு ஐயா மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சார் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் அது வந்து ரொம்ப, ஏன்னா அவர் ஒரு டாக்டருங்கிறதுனால அது ரொம்ப எக்ஸ்பெக்டடா அவர் வந்து பண்றாரு, ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப கேள்வி எடுத்து பண்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், அதாவது பிரசவ இறப்பு விகிதம் வந்து காலத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? ஹலோ, மருத்துவத்துறையில் இருந்த மாசுக்கள் அனைத்தும் முழுவதுமாக நீக்கப்பட்டு விட்டது காலத்துல, ரொம்ப குறுகிய காலத்துல புரிஞ்சுக்கலாமா? அது உண்மை. மருத்துவத்துறையில இந்த மாசுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டாரு. இனிமேட்டு மாசுகள் வந்து உள்ளே வர முடியாது. முழுவதுமா நீக்கப்பட்டு மிகச்சிறந்த துறையாக, எந்த குறைகளும் இல்லாத துறையாக தமிழக மருத்துவத்துறை மிக குறுகிய காலத்துல மாத்திட்டீங்க. இப்ப எந்த குறையும் மாறி வந்துகிட்டு இருக்கு. வீல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல முத்தாய்ப்பா தான் இந்த வந்து தங்க மோதிரம் ஒரு இதையும் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க அரசு மருத்துவமனைகள்ல பிரசவிக்கிற குழந்தைகளோட இறப்பு விகிதமே இந்த ஒரு வந்து சுத்தமாவே இல்லாம போயிருக்கு. 0% கூட போடலாம். எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியல, நான் ஒரு அனுமானமா தான் சொல்றேன். கடந்த ஆட்சியை ஒப்பிடும்போது இப்ப வந்து கம்மியா தான் இருக்கு இந்த 60 நாள்ல. சோ இனி அடுத்து வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். குணசேகரன் சார், ரொம்ப பெரிய டேட்டாவை கொடுத்துக்கிறீங்க சார். 60 நாள்ல எல்லாமே மாறிடுச்சுன்னு எந்த தரவுகள் அடிப்படையில கொடுக்குறீங்க? எந்த ரிப்போர்ட் இருக்கு உங்ககிட்டன்னு எனக்கு தெரியல. 60 நாள்ல நானுமே வந்து பாயிண்டோட சொல்றேன். அதாவது ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிறது. இப்ப ஜிஹெச்லயே வந்து உங்களுக்கு துப்புரவு பணியாளர்ல இருந்து இப்ப எல்லா விதத்திலயுமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி வந்து இப்ப வந்து ஜிஹெச் எல்லாம் போகும்போது முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு துர்நாற்ற வீசும், அது இந்த மாதிரி கெமிக்கல் வாடையெல்லாம் அடிக்கும். இப்போலாம் அது இல்லாம ரொம்ப ஹைஜீனிக்கா நல்லா இருக்கு. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அத அடிப்படையில நான் வந்து சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பிரசவிக்கிற மருத்துவமனைக்கு ரொம்ப முக்கியமானது மருத்துவர்கள் தான். அரசு அமைந்து மருத்துவத்துறை ரொம்ப மாசு ஏற்பட்டு இருக்குது, அதை நாங்க உடனே சரி பண்றோம், 60 நாள்ல இறப்பு விகிதத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்றீங்க. எத்தனை அரசு மருத்துவர்களை அரசு நியமித்து இருக்கிறது? அதாவது எங்கெங்க அரசு மருத்துவர்கள் தேவையா அப்டேட் இன்னைக்கு கூட
நேற்று முந்தானால கூட, அதாவது 2-3 தினங்களுக்கு முன்பாகவே வந்து மருத்துவ துணை அலுவலர்கள் போஸ்டிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி நேரடியாக பணி நியமன ஆணை எல்லாம் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்து 60 நாள் தான் ஆகுது. இந்த 60 நாள்ல வந்து இது அண்டா காகும் அபு காகும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் வந்து எதுவும் சார் நீங்க மேஜிக் தான் எல்லாம் பண்ண சார் முடியாது. சொன்னீங்க இல்ல வந்து 60 நான் நாள்ல வந்து எல்லா மாசையும் நான் வந்து நீக்கிட்டு இல்ல 60 இறப்பு நாள்ல விகிதம் இல்ல கம்மியாயிடுச்சு அப்படியே எல்லாமே ஒவ்வொன்னா மாறிக்கிட்டு தான் சரியாயிடுச்சுன்னு வருதுன்னு சொன்னது நீங்க சொல்றேன். சார். 60 நாள்ல ஒவ்வொன்னா மாறிக்கிட்டு வருது. கன்ஃபார்மா வந்து 1 இயர் 2 இயர்ல, ஏன்னா குறைஞ்சது வந்து இப்ப 1967 அண்ணா ஆட்சிக்கு வரும்போதே வந்து அன்னைக்கு காமராஜர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு இது வந்து புதுசா வந்திருக்காங்க, உங்க தேனில உட்காலம், இதை வந்து நம்ம வந்து எதுவும் குறை சொல்லக்கூடாது. அவங்க 6 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அன்னைக்கு வந்து பெருந்தலைவர் ஐயா காமராஜர் வந்து எங்க கொள்கை தலைவர்கள் ஒருவர், இன்னைக்கு அவர் பிறந்த நாள், அதனால அவரை நான் நினைவுபடுத்துறேன். அவர் வந்து சொன்னார். சோ இந்த அது மாதிரி இப்போ ஆட்சிக்கு வந்து 60 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 60 நாள்ல வந்து எந்த துறையிலையுமே குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இது இல்ல. எல்லாமே வந்து தன் பொறுப்பை உணர்ந்து வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆங்கிள் செயல்பட்டுக்கிட்டு தான் வர்றாங்க, கடினமா உழைக்கிறாங்க. நம்ம மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் அவர்கள் சார் கூட இல்ல காலையிலேயே உங்க வந்து உங்க பாராட்டுகளை சப்மிஷன் நான் பதிவு அமைச்சிருக்காரு. பண்ணிக்கிறேன். குணசேகரன் சார் உங்க பாராட்டுகள், அரசு மீதான பாராட்டுகளை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா ரவிசங்கர் சார் ரொம்ப நேர்மையான, நீட்டான, தெளிவான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. மருத்துவத்துறையின் பணி என்பது அங்கு சரியான மருத்துவமும் வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பதுதான். அதை முழுமையாக கொடுத்துவிட்டு இந்த மோதிரத்தை கொடுக்கலாம், அதுல நான் எதிர்ப்பு இல்லை, எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இல்லைங்கிறத பதிவு பண்றாரு. அப்ப அந்த வாதம் சரியாகத்தானே இருக்கிறது. மருத்துவத்துறையின் முழு கவனமும் முழு இல்ல அப்ப ஒத்துழைப்பும் மக்களுக்கு சரியான அவர் ஐயா மருத்துவம் வந்து ஒரு கொடுக்கறதுதான் பொருளாதார அர்த்தம். அப்ப நிபுணர், அந்த அவர் விஷயத்துல மருத்துவத்துறையில எதுவும் குறை இருந்துச்சுன்னா அவர் ஒரு பெட்டிஷனாவே எழுதி கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மருத்துவம் வந்து ஊருக்கு ஒரு மருத்துவ காலேஜ், அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு, எல்லா மிஷினரிஸுமே இருக்கு. எங்கேயுமே போதிய மருத்துவர் இல்லாம பயிற்சி மருத்துவரோ அல்லது வந்து அனுபவபூர்வமான மருத்துவரோ எல்லாருமே இருக்காங்க. எல்லா ஆபரேஷனுமே பிரைவேட்ல பண்ணாம கவர்மெண்டே பண்றாங்க. என்னோட இது கடந்த 2-3 ஆண்டுகளாவே இருக்கு. அதுக்காக நாங்க வந்துதான் பண்ணோம்னா சொல்லல, 2-3 ஆண்டுகளாவே அந்த இது இருக்கு. கேக்குதுங்களா? அவர் சொன்ன மாதிரி இல்ல, தொடர்ந்து பேசலாம் சார். ரவிசங்கர் சார், இப்ப நம்ம 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாம ஒரு நடுவுல நின்று கேள்விகள் சிலவற்றை நம்ம கேட்க வேண்டிதான் இருக்கிறது. இந்த தங்க மோதிரம் அப்படின்னு தர்றது வந்து அதிமுக காலமும் திமுக எல்லாரும் கொடுத்தாங்க. வளைகாப்புக்கு சமுதாய வளைகாப்புன்னு அந்த கட்சிகள் நிறைய நடத்தி இருக்கிறது. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, தாய் மாமன் சீர் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. அப்ப அதே வழியில வர தாவேக்காவும் கொடுத்துதானே ஆக வேண்டும். அது இல்லாம அவர்களோட தேர்தல் வாக்குறுதியையும் கொடுத்திருக்காங்க. நான் கொஸ்டினே பண்ணல இல்லையா, நான் கொஸ்டினே பண்ணல. என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஹெல்த் செக்டர், ஒவ்வொரு செக்டர் இருக்கும். ஹெல்த் செக்டர், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது இது டிஃப்ரெண்ட் செக்டர். இல்லை ஹெல்த் இதுலேருந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முதல் வருஷம் எவ்வளோ அலாக்கேட் பண்ணிருக்கீங்க? என்ன மொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லாஸ்ட் இயரில் 2,40,000 கோடியோ என்னமோ தான் தமிழ்நாட்டுக்கு வருவாய். இதுதான் வருவாய். இதுக்கு மேலே நீங்கள் 3 லட்சமோ இதுவோ எதுவும் கொண்டு போகிறதில்ல. கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வர போகிறீங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன எடுத்து முன்னாடியே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஹெல்த் செக்டரில் டாக்டர்ஸு இவங்க நிறைய பேர் டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, சம்பளம் கொடுக்க வேண்டும் இதுங்கிறாங்க. செவிலியர்கள் அவங்க இதில் நிற்கிறாங்க, எத்தனை பேரும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. துப்புரவு பட்ட இவங்க, இந்த துப்புரவு பணியாளருங்கிறது ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க, ஓகேவா? இவ்வளோ பேருக்கு பணம் கொடுக்க வேண்டும். திமுக அரசாங்கம் ஏன் பணம் கொடுக்கவில்லை? பணம் இல்லை, கஜானாவில் பணம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் கொண்டு வர கொடுங்க, தவறே இல்லை, இருக்க கொடுங்க சார். நான் கேட்குறது எல்லாமே இப்போ இதெல்லாம் டாக்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ், இவ்வளோ தான் சம்பளம் கொடுத்தால் எப்படி அவங்க இருப்பாங்க உங்களோட? அடுத்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. எந்த அளவுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க? குவாலிட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்களா? இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபைனான்ஷியல் நீட்ஸுங்கிறது ப்ராப்பர் கிரேடு ஃபிக்ஸ் பண்ணி இன்க்ரிமெண்ட். இவ்வளோ வருஷம் ஆயாச்சு, எவ்வளோ வருஷமாக டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறவங்கள பர்மனன்ட் பண்ணிங்களா? ஏன் பர்மனன்ட் பண்ணல? அப்படி பர்மனன்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு எங்கே போவீங்க? பணத்துக்கு அவ்வளோ வருஷம் உடனே ஜம்ப் ஆகும் சேல்ரி, அந்த பணத்துக்கு எங்கே போவீங்க? ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். 750 கோடி தான் இது. ஏன்னால் ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் 50,000 கோடிக்கு 2026-27 பட்ஜெட் 72,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண போகிறேங்கிறான்.
அப்போ இந்த 750 கோடிங்கிறது அதில் 1% கூட இல்லை. அதனால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம். ஆனால் இந்த பணத்தை துண்டு விழுமே. இதுக்கு இதையும் தாண்டி அரசாங்கத்தில் இந்த தங்க மோதிரம் கொடுக்கறதுனால நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அரசாங்க ஆஸ்பத்திரியில் வருவாங்க. நல்லது சார், நல்லது தான், ரொம்ப நல்லது, நல்லது நல்லது. அத்தனை பேரும் சர்வீஸ் பண்ணணும்னா டாக்டர்ஸ் வேணும், நர்சஸ் வேணும், இவ்வளோ. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போது அந்த செலவு பட்ஜெட் கூடிக்கொண்டே போகுமே. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, எப்படி அந்த பட்ஜெட்டை மீட்டர் பண்ண போகிறீங்க? போன வருஷம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 கோடி நான் பண்ணேன்னா அடுத்த 2 வருஷம் கழிச்சு சோமனி டாக்டர்ஸ் எல்லோரும் கொண்டு வரது 15,000 கோடி எனக்கு வேண்டியிருக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த பணத்தை எங்கே கொண்டு வர போகிறீங்க? சார் குணசேகரன் சார், இப்ப நீங்க தங்கம் கொடுப்பதை பற்றி யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை தாண்டி ஏற்கனவே அரசியல் கட்சிகள் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்கன்னா மக்களோட நலன் மட்டும் அதில் இருக்காது, அவர்களோட நலனும் இருக்கும். அப்படியான ஒரு திட்டமா தான் இதை பார்க்க வேண்டி இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இருந்த கட்சிகள் தங்கத்தை அரசியல் ஆக்கின. இந்த தங்க மோதிரம் என்பது உணர்வுபூர்வமாக அடுத்த தலைமுறைக்கான அரசியல் முன்னெடுப்பாக இதை பார்க்கலாமா? ஏன்னா ஒரு அரசியல் முன்னெடுப்புக்கு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து ஒரு மருத்துவமனையின் பெருமையோ அல்ல மருத்துவ சேவையின் பெருமை என்பதோ மருத்துவத்துலதான் இருக்க தவிர மோதிரத்திலயா இருக்கு? அதை கொடுத்தாவே உறவுகள் நீளும் இல்ல. நம்ம தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியா கொடுத்துட்டாங்க. அப்ப அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமையுள்ள ஆட்சியை வந்து நடத்தணும். அப்ப அரசின் வரி வருவாய் எப்படி இருக்கு, எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லாது, கடந்த ஆட்சிகள்ல எங்க முறைகேடு நடந்துச்சு, எங்க ஊழல் நடந்துச்சு, அந்த லஞ்சம் ஊழல் முறைகேடு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதையெல்லாம் சுருக்குனா மக்களுக்கு, அதாவது ஏழை மக்களுக்கு வாழ அதாவது எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு நாம வந்து அந்த நல்ல திட்டங்களை செய்வோம் அப்படிங்கறது தானே நினைக்கிறமே தவிர இது வந்து எதிர்கால அரசியல் கணக்கு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் எனக்கு பார்க்க தோணல. அதுக்குண்டான தேவையும் வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்குண்டான தேவையும் வந்து எங்க வெற்றி தலைவருக்கு தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து 1,72,00,000 வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களே குணசேகரன் சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம டாபிக் உள்ளே பேசுவோம். என்னோட கேள்வி என்ன, ஏற்கனவே நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்க, அதை நிறைவேற்றுவதற்காக அரசு பாடுபடுகிறது அப்படிங்கறத நான் முழுமையா ஏற்கிறேன். நீங்க சொன்ன அதே கரெக்ஷன் இந்த விஷயங்களால இந்த தங்க மோதிரம்ங்கிறது யாரும் பெருசா எதிர்பார்க்கலாம் கூட, மக்கள் எதிர்பார்ப்பது என்பது ஒரு தரமான மருத்துவ சேவை. அது இங்க மிகவும் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னது வாகை குணசேகரன் அவர்கள். அதை சரி செய்யத்தானே அரசு முதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். அதனாலையும் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கான நீங்களும் அப்படியான வாக்குறுதியும் அதில் கொடுத்திருக்கீங்க. உங்க வாக்குறுதியில நீங்க கொடுத்திருக்கீங்க 72 பக்கம் வாக்குறுதியில அதுலயும் கொடுத்திருக்கீங்க, மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை அப்படிங்கிற ஒரு தனி பட்டியலே கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் நிறைவேற்றிட்டு நீங்க இதுக்கு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். ஆனா நேரடியாக இந்த மோதிரம் கொடுப்பது என்பது மக்களோட வாக்குகளை கவரத்தானே அப்படிங்கிற அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுக்குண்டான மக்கள் வாக்குகளை கவர வேண்டிய தேவையே இல்லை. எங்க தலைவர் வந்து மேற்கு வங்கத்துல புத்ததேவ பட்டாச்சாரியா ஐயா ஜோதிபாஸ் மாதிரி இன்னும் 35 வருஷம் அவர் தான் சிஎம். அது எதுக்கு நாங்க வந்து மக்களோட வாக்குகளை கவர்றதுக்கு தான் அந்த மோதிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா இன்னைக்கு 1,72,00,000 வாக்கு வாங்கி இருக்கிற 35% வந்து அடுத்த எலெக்ஷன்ல 55% மாறிடும் இண்டிவிஜுவலாவே. சோ அந்த சூழ்நிலை இருக்கும்போது இந்த திராவிட கட்சிகள் மாதிரி திமுக அதிமுக மாதிரி மாய பிம்பத்துல நம்ம அவங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு தங்கம் கொடுத்து வாக்கு வாங்கணுங்கிற தேவையே இல்லை. தங்கம்ங்கிறது எதுக்கு கொடுத்தது, என்ன ஏன் இதை டெண்டர் விட்டுருக்காங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்ன கொடுத்துட்டாங்க, அதை நிறைவேற்றணும். அது போக வந்து ஒரு அரசு ஆஸ்பத்திரியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னோட தாய் வந்து என் பிள்ளை வந்து பிறக்கும் போது ஒரு சின்ன கருகுமணிக்கு அளவு கூட ஒரு தங்கம் வாங்கி போட முடியலையே, பக்கத்து வீட்டுல ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து 2 கிராம் மோதிரம் போட்டு போறான், செயின் போட்டு போறான், ஆனா என் மகனுக்கு என் மகளுக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு போட முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் வந்து இன்னைக்கு வெறுவாரியான தாய்மார்கள்ட்ட இருக்கு. அதையெல்லாம் கருத்துல கொண்டு அதை உணர்ந்துதான் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அறிவிக்கிறாரே தவிர மத்தபடி வந்து வாக்குங்கிறதெல்லாம் கிடையாது. இங்க வந்து தமிழக அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்திட்டு தான் இந்த தங்கம்லாம் வழங்கணும்னு சொன்னா அது மாதிரி அபத்தம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்தந்த டயத்துல நடந்துகிட்டு தான் இருக்கணும். அரசு மருத்துவமனை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அரசு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும், எது முதல் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அதாவது சார் எல்லாமே ஒரே நாள்ல நடக்காது. இப்ப வந்து ஒரு மிஷினரி ஃபிட் பண்ணா கூட அது கட்டுமான ஒரு மிஷினரி ஃபிட் பண்ணணும்னாவே கூட அதுக்குண்டான கட்டுமான
வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அதை வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு மருத்துவ பணியிடத்துக்கு மருத்துவர்கள் நியமிக்கிறதுமே எம்ஆர்பி எக்ஸாம் பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அது முறையா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டரா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல தரமான செவிலியரான்னு பார்த்து படிப்படியா தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதை முடிச்சுதான் இதை பண்ணணும், இதை முடிச்சுதான் அதை பண்ணணும்னு சொல்லவே கூடாது. அது ரூட்டுக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும், இது ரூட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். இதுல நம்ம வந்து கவலைப்பட இல்ல, நான் சொல்லிக்கிறேன், இதுல கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அரசின் வரி வருவாயும் அரசின் நிதி சுமையை தான் நம்ம கவலைப்படணும். அதை வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்களும் குணசேகரன் சார் இல்ல போதுமான விளக்கம் கொடுத்துட்டீங்க என்னோட கேள்விக்கு. நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.